ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் போனோம். ஸோ உங்களுடைய விண்டோ 10 வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறத எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ரொம்பவே செலவாகும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது உங்களுடைய விண்டோ ப்ளஸ் ஆர் பட்டன் அழுத்துங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்ச் ஆப்ஷனில் விண்டோக்கு ஏற்றி ரன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கமெண்ட்டை போகணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டாட் எம்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் அந்த ரன் டேபில். ஸோ என்டர் பண்ணிட்டு ஓகே அழுத்திடுங்க. ஓகே அழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸில் என்னென்ன சர்வீஸ்லாம் ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் விண்டோ அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து சர்வீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய பிசியில் என்னென்ன வந்து ரன் ஆகிட்டுருக்கு, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நமக்கு தேவையான விண்டோ அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் கொடுத்துருப்போம் விண்டோ அப்டேட்டுங்கிறது. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். விண்டோ அப்டேட்டுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மவுஸில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் கொடுத்துருங்க. ஸோ ஸ்டாப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதுமாரி வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோ அப்டேட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதுமாரி வந்து விண்டோஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் டைப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருப்பான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவலில் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆட்டோ கொடுத்துருப்பான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பான். அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கங்க. ஸோ உங்களுடைய விண்டோ 10ல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டிங்ஸ் வந்து மாற்றணும். இந்த செட்டிங்ஸை மாற்றினதுக்கப்புறம் அந்த செட்டிங்ஸும் வந்து நீங்கள் வந்து மாற்றி ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுடைய கண்ட்ரோல் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ஆப்ஷனில் விண்டோ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோ அப்டேட் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பான். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்டோ அப்டேட்டுக்கான செட்டிங்ஸ்குள்ளார போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக விண்டோ அப்டேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அட்வான்ஸ் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ விண்டோ அப்டேட்டில் அதில் அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸு வந்து அதாவது சில செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனில் இருக்கும் டிஃபால்ட்டாக. அதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அட்வான்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதுமாரி வந்து ஓப்பன் ஆகும் அட்வான்ஸ் ஆப்ஷன்லாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கீழே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆனில் இருக்கும். அது எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அந்த ப்ரைவேட் செட்டிங்ஸ்லாம் நீங்கள் கீழே வந்து கொடுத்துருப்பான். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஆனில் இருக்கும். நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஆனில் தான் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய இன்டர்நெட் டேட்டா வந்து வேஸ்ட் ஆகாது. நீங்களும் உங்களுடைய பிசிக்கான அந்த டேட்டாஸ் ப்ரௌசிங் டேட்டாஸ் மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே டேட்டா வந்து வேஸ்ட் ஆகாது அப்டேட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய விண்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகிறத வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.